கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 147 சங்கீதத்திலே 2வது வசனத்தை 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உடைக்கப்பட்டு சத்துருநுத்தமாய் சிதைக்கப்பட்டு கிடக்கிறதான எருசலேம் பட்டணத்தை தேவன் கட்டுகிற தேவன். எருசலேம் என்று சொல்லும் பொழுது சீயோன் மகள், அது சமாதான ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்திலே லூக்காவிலே வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரத்திலே நகரத்தை பார்த்து எருசலேம் உடைய அவருடைய நிர்பந்தமான நிலையை கண்டு அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் கர்சனை உள்ளவர். உடைக்கப்பட்டு கிடக்கிறதான எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டார், வேதனைப்பட்டார். ஆகவே இந்த நாட்களிலே உடைக்கப்பட்டு கிடக்கிறதான உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை குறித்து, உடைக்கப்பட்டு கிடக்கிறதான சமாதானத்தை குறித்து அவர் நாட்களிலே அவர் வேதனைப்படுகிற ஒரு தேவன். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உடைக்கப்பட்டு கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கட்டுவார். உங்கள் உடைக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுவார். உடைந்து கிடக்கிற உங்கள் சமாதானத்தை தேவன் கட்டுவார். உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார். உண்மையாகவே இந்த நாட்களிலே உடைந்து கிடக்கிறதான, உடைக்கப்பட்டு கிடக்கிற எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். இரண்டாவதாக, துரத்தப்பட்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இரண்டாவதாக, துரத்தப்பட்ட ஜனத்தை அவர் மறுபடியும் கூட்டி கொண்டு வருகிறார். சிதறடிக்கப்பட்ட ஜனத்தை அவர் மறுபடியும் கூட்டி கொண்டு வருகிறார். கடந்த நாட்களிலே சத்துரு நிமித்தமாக நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம், சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவன், ஆண்டவராய தேவன் மறுபடியும் நீங்கள் துரத்தப்பட்ட இடத்துக்கு, நீங்கள் இழந்து போன இடத்துக்கு, நீங்கள் இழந்து போன ஸ்தானத்துக்கு, நீங்கள் இழந்து போன அந்த உயர்வான இடத்துக்கு அவர் மறுபடியும் அவர் கூட்டிக் கொண்டு வருவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். சத்து நிமித்தமாக உங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை, நல்ல வேலையை, நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து துரத்தப்பட்டிருக்கலாம், சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கிருபை உள்ள தேவன் மறுபடியும் நீங்கள் இழந்த அந்த இடத்துக்கு, இழந்த அந்த வேலைக்கு, இழந்து போன அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை கூட்டிக் கொண்டு வருவார். மூன்றாவதாக, இருதயம் நொறுங்கு கொண்டவர்களை குணமாக்குகிறார். அதாவது உடைந்து போன இருதயம். சில நேரங்களில் நம்முடைய உடைந்து போன இருதயம், அதை ஒட்ட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, உடைந்து போன நம்முடைய எண்ணங்கள். நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், அநேக தரிசனங்கள் இருந்திருக்கும். நம்ம அநேக ஒரு தரிசனத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, அநேக எண்ணங்களோடு கூட நம்ம காணப்படுவோம். கடந்த நாட்களிலே சத்து நிமித்தமாக அது உடைக்கப்பட்டு கிடக்கலாம், உடைந்திருக்கலாம். உடைந்து போன இருதயம், உடைந்து போன எண்ணங்கள், உடைந்து கிடக்கிற தரிசனங்கள், உடைந்து கிடக்கிறதான எதிர்பார்ப்புகள், தேவன் அதை நிச்சயமாகவே உங்கள் எதிர்பார்ப்புகளை, உங்கள் தரிசனங்களை, உங்கள் எண்ணங்களை ஒரு நாட்களில் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். நான்காவதாக, அவர் அவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர், கட்டுகிறவர். தேவன் உங்கள் காயங்களை அவர் கட்டுவார். எரேமியாவில் வாசிக்கிறோம் 30:17-12, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய அடிக்காயத்தை, அநேகருடைய வார்த்தையினால் ஏற்பட்டிருக்கிற நம்முடைய காயங்கள் தேவன் நிச்சயமாய் அதை ஆற்றுவார். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான காயங்களை அவர் ஆற்றுகிற தேவன். நல்ல சமரனை போல உங்கள் காயங்களுக்கு எண்ணெய் வார்க்கிறவர்.
அவர் உங்களை சுமக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா காயங்களையும், அடி காயங்களையும், உள்ளான காயங்களையும் ஆண்டவராகிய தேவன் தாமே அவைகளுக்கு எண்ணெய் வார்த்து உங்கள் காயத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் உங்களை அவர் நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கட்டுகிறவர், கூட்டி சேர்க்கிறவர், எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். நன்றியோடங்களுமே துதிக்கிறோம். காயங்களை கட்டுகிற ஒரு தேவன், காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன், காயங்களுக்கு எண்ணெய் வார்க்கிற ஒரு தேவன். நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நல்ல சமாரியானாய் இருந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காயங்களையும் ஆற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற கர்த்தர், கூட்டி சேர்க்கிற தேவனாண்டவரே, பழைய நிலைமைக்கு கொண்டு வருவீராக. இழந்து போன பழைய நிலைமைக்கு கொண்டு வருவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.